அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தது போல இங்க வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாய் கொடுங்க. அதே போல பாருங்க, உண்மையும் உத்தமமாய் ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியக்காரன் செய்வானால் அந்த ஊழியக்காரருடைய இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பேசுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தான் என் ஆவியை ஊற்றுகிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அனனியா சப்ரியால் என்ற ஒரு குடும்பம் இருந்தது. இந்த அனனியா சப்ரியால் 2 பேரும் கணவன் மனைவி. பாருங்க, அவருடைய சொத்தை வித்து எங்க எடுத்துன்னு வராங்க? அப்போஸ்தலருடைய பாதபடியில் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய சொத்து தான், அவங்களுடைய பணம் தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பொய் இருதயத்தில் என்ன உண்டாயிடுச்சு? பொய்யான காரியத்தை சாத்தான் புகுந்து செஞ்சிட்டான். காரணம் என்ன? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய சாத்தான் அவங்க இருதயத்தில் புகுந்து வஞ்சகமான ஒரு காரியத்தை செஞ்சு அனனியா எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றான்? அவங்களுடைய பாதபடியில இந்த பணத்தை வைக்கிறான். அவங்க கேட்கிறாங்க, இவ்வளவுதானா? எவ்வளவுதான்? அப்போ வார்த்தைக்கு மாறான காரியத்தை செய்த உடனே அனனியா என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். இன்னொரு காரியத்தை செய்யறாங்க. அவன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு வாசப்படி தான் வராங்க. அந்த அம்மா உள்ள வராங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க? அவங்களும் பாருங்க வேதம் சொல்லுகிறது 9 வாசிப்போம்னால், பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவி சோதித்திருக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை பாருங்க. நீ என்ன ஆயிடுவ? செத்து போவன்னு சொன்னார். அவனும் செத்து போயிட்டான். பலத்த காரியங்களை யாரை கொண்டு செய்யறாரு? அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் செய்யறாரு. ஆனா இதே அப்போஸ்தலர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்ட போது ஒருவனும் நிக்கல, எல்லாம் ஓடிய போயிட்டாங்க. அற்புதத்தை கண்டாங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். கண்ணில்லாத குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். முடவர்களை எழுந்து நடக்க செய்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு போஷிக்க செய்து 12 கூடைகளை எடுத்து நிரம்பி வைக்கத்தக்க கர்த்தர் கிருபையை தந்தார். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை தொட்டு சுகப்படுத்தினார். இவ்வளவு காரியத்தை என்ன பண்ணாங்க? கண்டாங்க. 18 வருஷமா கூனி, அவளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். 38 வருஷமாய் படுக்கையில கிடந்தான் முடவன், அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதத்தை செஞ்சார். இந்த அற்புதங்களை கண்ட சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் ஓடிய போயிட்டாங்க மீன் பிடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அவர்களை கொண்டே கர்த்தர் மறுபடியும் என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்ய வைக்கிறார். என்ன சொன்ன தெரியுமா? ஊழியக்காரர்களுக்கு இந்த சத்தியம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி அந்தகார இருள வச்சுன்னு இருக்கிறான். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன வந்தாச்சுனாக்கா, பண ஆசை, பொருளாசை என்ன ஆயிடுச்சு? பண ஆசைமொழியும் பொருளாசைமொழியும் ஊழியக்காரர்களுக்கு விழுந்து போயிட்டாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் வாக்கியங்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க. அந்த வசனத்துல என்ன பண்ணுங்க? தியானித்து பாருங்க. காரணம் என்ன? கடைசி நாட்களிலே பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பண ஆசை வந்துடுச்சுன்னா அது மனுஷனுக்கு என்ன உண்டாயிடுது? வேறா இருக்கு. அது அவனுக்கு என்ன பண்ணாது? நித்திய ஜீவனை ஒருபோதும் கொண்டு போகவே போகாது. இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் நீங்க அப்படிதான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவன் அவர் நாம மகிமைக்காக அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்களை என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஊழியக்காரர்களை அழைத்து அவருக்குள்ள இருந்த அதே வல்லமையை தான் இவர்களுக்குள்ளும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அவங்க கால் வந்து இன்னும் வாசப்படியே படலை. உன் பணத்தை எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டாங்க. எடுத்துன்னு போயிட்டாங்க. பணம் எத்தப்பட வச்சவ மறிச்சிட்டா. உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டால்
வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனாள் என்று கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணினார்கள். வார்த்தை அப்படி என்ன ஆயிடுச்சு, வல்லமை வந்தது வார்த்தையில. நீங்க அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஊழியக்காரர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்து இருக்கிறார். நேற்று தினத்துல பாருங்க, கர்த்தர் வந்து எனக்கு பெருமைக்காக சொல்ல வரல, நடந்த ஒரு சம்பவம். நேற்று ஒரு வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயருக்கு போயிருந்தோம். நாங்கள் போய் ப்ரேயர் பண்ண சொல்ல அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோ ஏற்கனவே எல்லாமே எடுத்துட்டாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் சொல்லலை, வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, அநேக காரியத்தை வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நேற்று தினத்தில் பார்க்குற மறுபடியும் அந்த ஃபோட்டோ இருந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துருக்குது. நான் கூட கேட்டேன், எங்கே ஃபோட்டோ வந்துருக்குது, மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்களே? இல்லை பிரதர், நான் தான் எடுத்தாங்க வச்சேன் ஃபோட்டோவை. அவங்க விஷயம் என்கிட்ட ஒரு விஷயத்து கூட சொல்லலை, எதுக்கு வச்சேன் ஏன் வச்சேன்னு எதுவுமே ஒரு விஷயம் கூட சொல்லலை. சரி, அவங்க ஃபேமிலிக்காக நான் ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணினே இருந்தேன். ப்ரேயர் பண்ணினே இருக்க சொல்ல அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், வாசப்படிக்கிட்ட நின்று ப்ரேயர் பண்ணுறேன். சிஸ்டர் முட்டி போட்டுருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர்களெல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்ல எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. அந்த சிஸ்டருடைய பேரை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கிறேன். கருப்பான ஒரு உருவம் வந்து என்னை அப்படியே மோதிட்டு, அப்படியே கிட்ட வந்து இப்படி மோதிட்டு அப்படியே என்ன பண்ணுது, கிளாஸ் ஆகி போயினே இருக்கு. நான் சடாலு கண்ணை திறந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா லைட்டெல்லாம் நல்லா எரிஞ்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ரேயர் முடிச்சோன்னா அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் உங்கள் பேரை சொல்லி ஜபம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு கிராஸ் பண்ணி எனக்கு அப்படியே பயம் நடுக்க வந்துடுச்சு. அவ்வளோ ஒரு பயம் நடுக்க வந்துடுச்சு. அவ்வளோ வேகமாக வந்து அவ்வளோ உயரம், அவ்வளோ திடீர்னு ஒரு கருப்பு உருவம் அப்படியே கிராஸ் ஆகி போகுது. நான் சொன்ன உடனே அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியல, எதுவும் செய்ய முடியல, ஒரே ஆச்சரியம் ஒரு பக்கம். கொஞ்ச நேரம் விட்டு என்ன பண்ணாங்க, அவங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் பிரதர், அடிக்கடி ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து என்னை என்ன பண்ணுது, அலக்கடிக்குது, என்னை வந்து ஒரு காரியத்தை செய்யுது. பாருங்க, அவங்களுக்கு சொல்லி பேரை சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லி ஒரு காரியம் நடக்கலை. ஆனால் இவங்க வீட்டில் கூட ஃபஸ்ட்டு இவங்களை நம்பலன்னு தான் நினைக்கிறேன் நான் சொன்ன காரியத்தை. சரின்னு சொல்லிட்டு முடிச்சாயிடுச்சுங்களா. இங்கேருந்து அவங்க அக்கா வீட்டு, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகணும். அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகணுன்னு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பிரதர், காலையிலேருந்து வீட்டில் ஒரே சண்டை. அவன் மேலே இருக்கிற போட்டோ எடுத்து வந்து வைக்கணும். எங்கள் அப்பா அம்மாவுடைய போட்டோ இல்லாததுனால தான் வீட்டில் பிரச்சனை வந்துருக்குது, போராட்டம் வந்துருக்குது, இவ்வளோ பெரிய காரியெல்லாம் நடந்துருக்குது. அவன் காலையிலேருந்து சண்டை போட்டு எல்லா கடவுளும் ஒன்று தாண்டி, இது ஒன்றும் பெரிய கடவுள் ஒன்றும் இல்லை, எல்லா கடவுளும் ஒன்று தாண்டி சண்டை போட்டுன்னு வேறு நேரத்தில் அவன் போட்டோ வச்சுக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியுமா அந்த காரியம்? தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் கர்த்தர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம் தான், ஏசப்பா நாங்கள் எல்லாத்தையும் வெறுத்து உமக்காக நம்ம உண்மை உத்தமாக ஊழியம் செய்யணும்னு வந்திருக்கிறோம். உங்களுடைய கிரியைகளை நாங்கள் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். இந்த சபை சத்தியத்துக்கு சாட்சியுள்ள சபையாக இருக்கணும். இந்த இடத்துல அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கணும். நீங்கள் நடத்தின ஆண்டவரின் தான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் என்னோட கூட இருந்து நடத்துகிற காரியம் அது பலத்த காரியமாக இருக்கிற ஆண்டவரின். இன்னொரு வீட்டுக்கு கடந்து போயிருந்தோம். நான் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சிச்சின்னு பேசிக்கணும், அவ்வளோ சந்தோஷமாக வந்து உட்காந்து என்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அன்பாக பேசுவாங்க. எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினே இருக்கிறார். என்ன காரியம்னா, அந்த வீட்டில் வந்து சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை. நான் சில காரியத்தை என்ன பண்ணேன், இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பிரதர், எதுவுமே இல்லையானாங்க. இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், உங்கள் வீட்டில் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னவொன்னே அப்புறம் பார்த்தா பாரு, நல்லவங்களாக இருந்தவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவங்க குறைய இவங்க குறைய ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் சொன்னேன், சிஸ்டர் உங்கள் வீட்டில் ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியம் தெளிவாக நமக்கு என் தேவனாய் கர்த்தர் என்ன விஷயோட காட்டுவார். சரி, ஜபம் பண்ணிட்டு வந்துட்டோம். நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா, நைட்டு வந்து அதே பேய், கருப்பு உருவம் உள்ள பேய் வந்து யார்கிட்ட வந்துச்சு, பவினா கிட்ட வருது. அந்த பேய் நேராக பவினா நைட்டு ஒரு 3 மணி இருக்குமா, 2 மணி இருக்கும், 2 மணிக்கு வந்து பவினா ஒரு அலக்கடிச்சு நேராக பவினா ஒட்டாந்து எங்களை எழுப்பு வந்து உட்காந்து முட்டி போட்டு அதை உட்காந்து என்ன பண்ண ப்ரேயர் பண்ணுவான்னு என்னன்னு கேட்டால், கருப்பு உருவம் வந்து என்ன பண்ணிச்சு, கழுத்து போட்டு அவங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் பொய்யல்ல, இது சத்தியம். இது சத்தியம் உள்ள தேவன்.
நாம பாருங்க. அப்போ எங்க வீட்டில் இன்னொருத்தர் கேட்டாங்க, பத்தியா அவங்க கிட்ட பேய் போய்க்குது, ஏசப்ப கிட்டே பேய் போச்சு போனா இல்லையா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவங்கட்டியே சாத்தான் போனான். என்னை தாளம் பணிச்சுக்க, சகல ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்பல போட சாத்தான். அல்லேலூயா. இங்க பாருங்க, பேதுருக்கு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு வல்லமை எவ்வளவு வந்தது பாருங்க. அவர் மறைச்சு வச்ச காரியம் அவருக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் என்ன பண்ணாரு? அங்க வெளிப்படுத்தினார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உத்தமனுக்கு கர்த்தர் நிச்சயமா துணை நிற்பார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது, சபையை கர்த்தர் நேசிக்கிறார். அவரை போல ஊழியம் செய்யணும் தான் அந்த ஊழியத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் இந்த சபையில எழுப்பணும். வரவங்க எல்லாம் ஊழியக்காரன் மாறிடும். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். 12 வாசிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அதை தான் நாங்க விரும்புறோம். இந்த சபையை நீங்க அநேக ஊழியக்காரங்க பாருங்க, நம்ம என்ன சொன்னாங்க, டே அங்க போய் காணிக்கை பத்தியோ தசம பாகத்தை பத்தியோ பேசிடாத. எல்லா ஊழியக்காரங்களும் திருடனுங்களாக்குறாங்க. நாளைக்கு ஒண்ணு என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. நம்மளோட சேர என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க துணிய மாட்டாங்க. நம்மளோட ஐக்கியப்பட வரவே மாட்டாங்க. காரணம் என்ன? அக்கிரமை சிந்தை உள்ளவன், தேவனுக்கு பிரியமில்லாதவன், தேவ வார்த்தைகள் அவன் இருதயத்தில் கிரிய செய்யாதவன், தேவனுடைய உண்மையும் உத்தம உள்ள பிள்ளைகளோட அவங்க ஐக்கியப்படவே மாட்டாங்க. நீங்க அநேக பேர் இந்த சபைக்கு வராதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க சத்தியத்தை மாத்திரம் தான் போதிக்கிறோம். மனுஷனுக்கு ஏத்தவள போதனை கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு வார்த்தை, அவங்களுக்கு ஒரு வார்த்தை, நீ உங்கள்கிட்ட ஒரு நல்லவங்க போல பேசுறது, அவங்க அவங்கள பத்தி குறை சொல்லி பேசுறது, அந்த வார்த்தைங்க கிடையவே கிடையாது. சத்தியன சத்தியம், உள்ளதை உள்ளபடியே பேசுவோம். நீ வந்தாவோ வரலன்னா சபைக்கு வராங்கன்னு போயினே இருக்கு. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. காரணம் என்ன? உண்மையும் உத்தமம் உள்ள ஆட்களை தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். இருதயத்தில் குத்தப்பட்டு யார் மனம் திரும்புறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் நித்திய ஜீவன். இங்க வரத்துக்கு பிடிக்கலையா, பரவாயில்ல, தாராளமா என்ன பண்ணிடு நின்று, அதை பத்தி தப்பே கிடையாது. காரணம் என்ன? உனக்கேற்ற ஒரு உபதேசம். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு ஏற்ற உபதேசம் எங்க கொடுக்குறாங்க, தாராளமா நீ போ. ஆனா உள்ளான ஆத்மா சிறப்படுதா, இங்க வா. அல்லேலூயா. அதனால பாருங்க, அவங்களோட என்ன பண்ணலையா, சேரத்து கூட துணியல, யாரும் வரல, கூட சேரல. காரணம் அவரோட கூட யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறாரு. நீங்க அநேக பாருங்க ஊழியக்காரங்கள்லாம் என்ன பண்றாங்க, ரவிசங்கரா அவர் சத்தியத்தை பத்தி பேசி இருப்பாரு, அவர் கூப்பிட்டாதுரா. நீங்க அநேக ஊழியக்காரங்க என்னோட ஐக்கப்பட்டு அநேக ஊழியக்காரங்க என்னோட எப்படி இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. வர சொல்ல நல்லா பார்த்தோன்னு பிரைஸ் ஆடுறது, எப்படி இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறீங்க, ஊழியம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ஆனா ஊழியத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன கூப்பிடவே மாட்டாங்க. காரணம் என்ன? சத்தியம், வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை, சத்தியம் சத்தியம். நீ ஏத்துக்காதப்போ, என்னை கூப்பிடாம போ. ஆனா சத்தியம் ஒரு நாளும் மறைந்திருக்காது. நிச்சயமா ஒரு நாள் அது வெளிப்படும். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக என்ன பண்ணலாம், அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். விஞ்ஞானிகளை படுக்கைகளின் மேல் கட்டில்களின் மேலும் கிடத்தி வேறு நடந்து போகையில் அவருடைய நிழல்களிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. நடந்து போக சொல்ல பேருடைய நிழல் பட்டு சுகப்பட்டவங்க அவனே இருந்தாங்க. அந்த வல்லமை தான் இங்க கேட்டு இருக்கிறோம். அங்க இலவசமா தான் அது கொடுத்துருக்கிறார். யார் கொடுத்துருக்குது? ஏசப்பா நமக்கு இலவசமா அந்த வார்த்தை என்ன பண்ணிருக்கிற கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு அதான் சொல்லி இருக்கிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். நீங்க எழுந்து
என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை என்ன பண்ணுங்க, நிலைநாட்டுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பலத்த காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வைப்பார். நீங்க ஜெபம் பண்ணா நிச்சயமா அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் செஞ்சீங்கன்னா அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நீங்க பிசாசுகளை என்ன பண்ணுங்க, துரத்துவீங்க. அங்க வார்த்தைகளை சொன்ன பேயின்னு சொன்ன உடனே ஒத்துக்கூட நிக்கல, அப்படியே துள்ளறாங்க அவங்க ஒரு பக்கம். பேயா பிசாசா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும், சகல வல்லமையை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. வேறு நிழல் பட்டே சுகமானாங்க. அந்த அற்புதம் இப்ப நடக்கணும் இந்த சபையில. நம்ம அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே பிதாவே உமது சித்தம் இந்த சபையில நிறைவேறணும். மரித்தோர் உயிரோடு எழும்பணும், முடவர்கள் எழுந்து நடக்கணும், கண்ணினாத குருடர்களுக்கு கண் பார்வை கொடுக்கணும், ஊமைகள் பேசணும், செவிடர்களுக்கு எனப்படும் செவிகள் திறக்கப்படணும், தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலை உள்ள சபையா இந்த சபை இருக்கணும். பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ ஆசி ஐஸ்வர்யத்திற்காகவோ ஒருபோதும் இந்த சபை இருக்கவே கூடாது. எல்லா புகழ், எல்லா கணம், எல்லா மகிமை இயேசுராஜன் ஒருவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை விசுவாசித்தார்கள். யார? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அந்த அற்புதமும் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா என்ன பண்ணணுமா? ஒருமனப்பட்டு கூடி வரணும். சில சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல. ஒரு வீட்டுக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம், பிரேயருக்கு சொன்னோம், எங்க பாஸ்டரு நீ எங்க வீடு எங்க போனாலும் போய்க்குமா, ஆனா நம்ம சபை விட்டு வேற சபைக்கு எங்கேயுமே போகவே கூடாது. நம்ம சபை விட்டு வேற சபைக்கு நீ போகவே கூடாது. பரலோக ராஜ்யத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க 850 கோடி பேர். இந்த 850 கோடி பேர்ல நாம இப்ப நம்ம சபையை வச்சுக்க, நம்ம சபை வச்சு நடத்தினுக்கிறோம். எவ்வளவு பேர் வராங்க? இந்த கொஞ்சம் ஜனம் பேர் மட்டும்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துல போயிட்டு நம்ம ஆராதிப்போம். அங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கு. புறஜாதிகளை பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம் சொல்லப்படுது. அந்த திரளான கூட்டம் யாரு? நீங்க அநேக ஊழியக்காரங்க துருவபேதத்தை பண்ணிருக்கிறாங்க. நம்ம சபை மாத்திரம் தான் சத்தியமுள்ள சபை. நம்ம சபை மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நம்ம சபை என்ன பண்றோம், நடத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நம்ம ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம். நம்ம சபை விட்டு வேற சபைக்கு நீங்க போகவே போகாதீங்க. அது ஒருபோதும் நம்முடைய சபைகள் அல்லவே அல்ல. கடந்த நாட்கள் ஒரு இடத்துல நாங்கள் பிரேயருக்கு போயிருந்தோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரினாலே ஆமன்னாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட், என்னடா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரினாலே ஆமன் சொல்லிட்டாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை என்ன பண்ணல, அறிக்கையிடல. வேத தெளிவா நமக்கு சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஒன்றான மெய்தேவன். இவர் யாரு? மாமிசத்தில் வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை அறிக்கையிடாத எல்லா ஆவிகளும் அந்த கிறிஸ்துடைய ஆவின்னு பைபிள் சொல்லுது. நாங்க 2 பேரும் உட்காந்து அதே யோசனை பண்ணிருந்தோம், என்னடா அது இவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தையே அறிக்கையிடலையே. ஆனா அங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல தான் அற்புதத்தை செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் அடையாளங்களை செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல தான் சகல காரியத்தை பண்ணாங்க. அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு நீ அகன்று போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடான்ட்ட. அவர் நாமத்துல நீ ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம், அவர் நாமத்தை என்ன பண்ணிருக்கலாம், நீ மகிமைப்படுத்தி இருக்கலாம், அவர் நாமத்தை நீங்கள் பிரசாபப்படுத்தி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு கிறிஸ்து நாமம் அது ஒண்ணு வச்சுக்கவே பேசுற பெருசு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீ, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரசாபப்படுத்துகிற நீ, பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து என் பிதாவுடைய சித்தத்தை என்ன பண்ணாராம், இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றினது போல நீயும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ராஜ்யம், நித்திய பரலோக ராஜ்யத்தில் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா ஒருபோதும் நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. நீ இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை கொடுத்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ மகிமைப்படுத்தினாலும் சரி, நான் சத்தியம் சத்தியம்னு சொல்ற சபையை தவிர வேற எந்த சபையும் சத்தியமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நிச்சயமாக ஒருபோதும் நித்தியத்துக்கு வரவே வர முடியாது. நீங்க நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. காரணம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே நித்திய ராஜ்யத்துக்கு போவோம். வேற எந்த சபைக்கு நீங்க போகாதீங்கம்மா, நம்ம சபைக்கு மாத்திரம் நீங்க வாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உன்னை வற்புறுத்தி இந்த சபைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படி உன்னை கட்டாயப்படுத்தி இந்த சபையில வந்து உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, கிடையவே கிடையாது. ஏன்? ஒரு இடத்துல போகும்போது அந்த இடத்துல உன் இருதயம் குத்தப்படணும். வார்த்தையை சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக யோவான் சானகன் வர வேண்டும், அவன் எலியாவின் ஆவியை பெற்றவனாய் இருக்க வேண்டும், கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய். பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக, கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவதற்காக யோவான் சானகன் வந்தார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். எக்கால துணிகளோடு ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக ரகசிய வருகை ஒன்று இருக்கு. இந்த ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புகிற ஒரு எலியாவின் ஆவியை பெற்றவர் மறுபடியும் வர வேண்டும். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் சத்திய வார்த்தைகளுக்கு உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி வரணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யறோம். சத்தியம் சத்தியம் சத்தியம், வார்த்தை வார்த்தை வார்த்தை, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் இந்த பூமிக்கு இறங்கி வரவே வராது. அந்த சபையில மாத்திரம் கர்த்தர் என்ன பண்றாரு, கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் என்ன பண்ற, அற்புதத்தை செய்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் அடையாளங்களை செய்கிறாய். அக்கிரம செய்கைக்காரனே, என்னை விட்டு நீ ஆண்டு போ. காரணம் என்ன? என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவ ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்கலாகவே ஆகாது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது என்ன பண்றது, சபையை குறித்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஜெபம் செய்யறோம். ஆண்டவரே, உமது சித்தத்துக்கு மாறான காரியத்தை இந்த சபையில ஒரு நாளும் நாங்கள் செய்யவே கூடாது. உங்களுடைய சித்தத்தை அறிந்து இந்த ஊழியத்தை செய்யணும். உங்களுடைய வல்லம் இந்த சபையில வெளிப்படணும். பாருங்க, அந்நிய புறஜாதி மக்கள் அநேக இடங்களை தெய்வங்களை தேடி நாடி ஓடுறாங்க. அங்க அற்புதம் நடக்கலையா? அங்க அடையாளங்கள் நடக்கலையா? அந்த அற்புதங்கள் வேறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியமுள்ள சபைகளிலே நடக்கிற அற்புதங்கள் அது ஜீவன் உள்ளது. மரித்தோர் உயிரோடு எழும்பத்தக்க தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். கண்ணில்லாத குருடர்களுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும். பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டவுடைய சுகத்தை பெற்றார்கள். அந்த சுகத்தை கர்த்தர் கட்டளிட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாட்கள் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தோம். 15 வருஷமா நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, தாங்க முடியாத அளவுக்கு வலியா. ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், பிரதர் ஜெபம் பண்ணுங்க, அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எனக்கு நல்லா ஆயிடும். அவர் வந்து எனக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் மறுபடியும் அவங்ககிட்ட ஒரு காரியத்துக்காக கேட்கினாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லணும், அவரை நம்புறியா இயேசு கிறிஸ்து நம்புறியா? ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் நம்புறியா இயேசு கிறிஸ்து நம்புறியா? சொல்லுங்க, யாரை நம்புறீங்க? சொல்ல மாட்டீங்க. ஜீவனுள்ள தேவனை அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினா இப்பவே விடுதலை, இப்பவே விடுதலை. நீ அவர் மேல நம்பி வச்சுனா விடுதலை இல்லை. நீ என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நாங்க என்ன பண்ணோம், பிரேயர் பண்ணிட்டோம், வந்துட்டோம். கர்த்தர் யாரை பார்க்கறாரு? உன் இருதயத்தை பார்க்கறாரு. மனுஷன் யாரை பார்க்கறான்? முகத்தை தான் பார்க்கறான். உள்ள திரையங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அடிக்கடி நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த சபைக்கு நீ வரையா, தேவனை மாத்திரம் நம்பு. ரவிசங்கர் பிரேயர் பண்ண நல்லா ஆயிடும், அவங்க வந்து ஜெபிஸ்டா எனக்கு சுகம் ஆயிடும். ஒருபோதும் அதை என்ன பண்ணாது, என் மேல நம்பிக்கை வைக்காது. ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வை. கர்த்தர் நிச்சயமாக உனக்கு என்ன கொடுப்பார்? விடுதலை கொடுப்பார். அவர் விடுதலையின் நாயகன். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த சபையில வர பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன கொடுக்கணும்? கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணணும்? இந்த வல்லமை வெளிப்படுத்தணும். சத்தியத்துக்கு சாட்சியா நான் ஜீவிப்பேன், உண்மையா என் தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லி வருகிற விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் இந்த அற்புத அடையாளங்களை செய்யணும்.
செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா கர்த்தர் செய்வார். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. இதுதான் சத்தியம். இந்த வார்த்தைகளுக்கு யார் உண்மையாய் செவி கொடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே என்ன கொடுப்பார்? விடுதலை கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் அற்புதத்தை செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போலவும் இருக்கிறதை இல்லாதவை போல மாற்றுகிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தர் செய்யல தெரியுமா? இன்னும் நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அன்னைக்கு அவங்க விசுவாசித்த வச்சுதான் அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நடந்து போ சொல்லக்கூடிய நிழல் பட்டாவது சுகம் கிடைக்குமான்னு என்ன பண்ணாங்க? பக்கத்துல நின்னாங்க. அப்படியாப்பட்ட சபையாய் மாறணும். அப்படியாப்பட்ட பிள்ளைகளாய் நீங்க மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தரை வல்லமை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவன் மரண பரியந்த நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். அநேகமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார். முதலாவது இந்த சபையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, விடுதலையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவரே மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்தகார இருளை சிக்கிக்கொண்டு ஆண்டவரே வார்த்தைகளுக்கு மாறான காரியத்தை செய்து வருகிற ஆண்டவரே கர்த்தாவே, அனனியா சப்பரியாளை குறித்து நாங்கள் வேதத்திலே கண்டது போல தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தது நிமித்தமாய் அவர்கள் மரித்து போனார்கள். ஆண்டவரே, இந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு நீ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே அற்புதங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு எங்கள் விசுவாச குறைபாடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஆண்டவரே உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக எந்த நோக்கத்திற்காக அழைத்திரோ தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியேனி இயேசப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய சத்தியம் இந்த சபையில வெளிப்படட்டும். ஆண்டவரே நீர் செய்த அதே அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே இந்த சபையில வெளிப்படும் முடியாது. ஆண்டவரே உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களிலே சத்தியத்தை வெளிப்படுத்த சத்திய ஆவியானவரே எங்களோட கூட இருந்து பலத்த காரியங்களை செய்யும். ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே உடைய சத்தியம் வெளிப்படட்டும். திறன் பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகள் கடந்து போகட்டும். ஆண்டவரே இந்த சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்குகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். பாரம்பரிய சாப கட்டுகள் நிமித்தமாய் என் தகப்பனே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். அவன் தலைகளை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குகிறவர்கள் என் கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே இப்பொழுது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி யார் யார் இருதயத்தெல்லாம் ஆண்டவர் தேவனே உடைய வார்த்தை கர்த்தாவே தங்கி லாபரிக்கிறதோ ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து